இது உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப ஹார்டான ஜாப்ஸ்ல ஒண்ணு. ஒர்க்கர்ஸ் தினமும் 10 டன் மரவள்ளிக்கிழங்கை பீல் பண்ணணும். ஆனா அவங்களோட மந்த்லி சேலரி $60,000 வரைக்கும் போகுமா. மரவள்ளிக்கிழங்கு பழுத்ததும் ஒர்க்கர்ஸ் உடனே ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பெரும்பாலும் ஆட்டம் வின்டர் சீசன்ஸ்ல பழுக்கும். அப்ப ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமா இருக்கும். வேர்ல்டுலயே ஒர்க் பண்றதுனால இது இன்னும் டிமாண்டிங்கான ஜாப். ஹார்வெஸ்ட் பண்ண அப்புறம் சிம்பிளா வாஷ் பண்ணி இன்னொரு டீம் ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. இங்க தான் மரவள்ளிக்கிழங்க பீல் பண்ணுவாங்க. நைஃப்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால ஒர்க்கர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லனா கையையே இழக்கிற ரிஸ்க் இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு ரூட்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அப்புறம் கிரைண்ட் பண்ணி ஸ்டார்ச் எடுப்பாங்க. ஸ்டார்ச் தண்ணியோட அடியில செட்டில் ஆகும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி இம்பியூரிட்டிஸ் இல்லாம கிளீன் பண்ணுவாங்க. எடுத்த ஸ்டார்ச்சை கிரானுலரா ஆகுற வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரை ஸ்டார்ச்சை தண்ணியில மிக்ஸ் பண்ணி பேஸ்டா கிண்டுவாங்க. ஸ்பெஷல் மோல்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை சின்ன சின்ன பீட்ஸா பிரஸ் பண்ணுவாங்க. இந்த சின்ன பீட்ஸ் டிரான்ஸ்லூசன்டா சாஃப்டா சூவியா ஆகுற வரைக்கும் ஸ்டீம் பண்ணுவாங்க. இந்த பீட்ஸ் தான் நம்ம சாபுதானான்னு சொல்ற சாகோ. சாகோ ஸ்மூத்தா நல்ல எலாஸ்டிக்கா லைட்டா சூவியா இருக்கும். ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், ஆனா கிரீஸியா இருக்காது. சரி, நீங்க இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்பீங்களா?